இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் அதிகமா வாங்கி கொண்டு போய் வீட்டை பதுக்கி வச்ச ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அங்க மட்டுமில்ல, இன்னும் சில இடங்கள்லயே இது போல சில ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டு இன்றைக்கு இலங்கையில பார்க்க கிடைச்சது. டிக்கோயான்னு சொல்ற இடத்துல இப்ப நீங்க பாக்குறீங்க, இதுல நிறைய மக்கள் சேர்ந்து தமிழ் மக்கள் கூடுதலா அந்த ஒரு போராட்டமோட செய்யறாங்க. ஏன் இந்த போராட்டம் செய்யறாங்கன்னு பார்க்க போனா இவங்க ஒரு நீதியை ஒன்று கேட்கிறாங்க. டிக்கோயா வைத்தியசாலைக்கு முன்னுக்கு தான் இவ்வளவு மக்களும் கூடி இருந்து பெரிய போராட்டம் செய்து நீதி கேட்கிறாங்க. என்னன்னு பார்க்க போனா நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும். இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி ரேப் பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஒரு பணத்தை வச்சு ரேப் பண்ணக்கூடியவனுங்க இந்த நிர்வாகத்துள்ளுக்கே இருக்கானுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கு தலையே சுத்துது. மனுஷன் எவ்வளவு மோசமா மாறிக்கொண்டு போறான்னு பாருங்க. என்ன நீதி கேட்கிறாங்கடா, 23 வயசு இருக்கக்கூடிய இறந்து போன, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உயிரோட இல்லை, இறந்து போன, உயிரோட இல்லையா, இறந்து போனவங்க, இறந்து போன 23 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் யுவதிய 3 நபர்கள் செய்யவே கூடாது, மனுஷனால முடியவே முடியாது, யோசிக்க கூட முடியாது. இறந்து போன அந்த பெண்ணை தவறான நோக்கத்தில், தவறான செயல்கள், தவறான விஷயங்கள், அதை எப்படி சொல்றது, தெளிவா சொல்றேன்டா, இறந்து போன உடலை கற்பழிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு 3 நபர்கள் வைத்தியசாலையில செய்ததுக்கு நீதி கேட்டு மக்கள் போராடுறாங்க. இதுக்கு நீதி வேணும் என்று போராடுறாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த சம்பவம் இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்திருக்குது. டிக்கோயான்னு சொல்ற ஒரு இடத்துல தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. போன மாசம் 25ஆம் தேதி அங்க ஒரு 23 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் யுவதி தவறான முடிவெடுத்து, அதாவது என்ன பிரச்சனை, காதல் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, வேற என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு தவறான முடிவெடுத்து இறந்து போறாங்க. இறந்து போனதுலயே குடும்பம் ஏற்கனவே கவலையில் இருப்பாங்க. அப்ப அந்த உடலை, அந்த பெண்ணை வைத்தியசாலையில, அங்க அந்த டிக்கோயால இருக்கிற அந்த வைத்தியசாலையில கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க. இப்ப இந்த பெண் இறந்து போயிட்டாங்க தானே, அப்ப அந்த பெண்ணை அங்க இருக்கிற எல்லா வைத்தியசாலையிலையும் ஒரு சவக்காம்பரா இருக்கு. அதே மாதிரி அந்த வைத்தியசாலையிலையும் அந்த சவக்காம்பரால அவங்கள வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே இன்னும் வேற சடலங்களும் இருந்திருக்கலாம், இல்லையோ எனக்கு தெரியல. அப்போ அந்த சவக்காம்பரா உள்ளுக்கு யாரும் போக மாட்டாங்க. அது எந்த வைத்தியசாலையிலையும் ஒரு நபர் தான் தேவைண்டா போவாங்க. அதுவும் ஒரு சவத்தை வைக்கிறதா இருந்தா, இறந்து போனவங்க யாரும் இருந்தாதான் கொண்டு போறதுக்கு போவாங்க. மற்றபடி ஒரு பாதுகாவலர் வெளியே இருப்பாங்க. அதுவும் கேட்ல தான், அருகிலேயே மட்டும் இருக்க மாட்டாங்க. அதுல கூடுதலா யாரும் அனாவசியமா போக மாட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்குண்டா, சிற்றூழியர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கிற சிற்றூழியர்கள், அவர்களுக்கும் சவக்காம்பராவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் அந்த சவக்காம்பரா உள்ளுக்கு போய் அந்த இறந்து போன 23 வயசு இருக்கக்கூடிய இளம் யுவதி உயிரோட இல்லையா, இறந்து போயிட்டான். இறந்து போன உடலோட செய்யவே கூடாது, மிக மிக மோசமான பாவமான கொடூரமான செயல்களை செய்து, தவறான செயல்களை செய்து, அவர்கள் உயிரோட ஒரு பெண் இருந்தா ஒரு தவறான எண்ணம் வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த கற்பழிச்சிட்டா கைது பண்ணப்படுவாங்கன்னு செய்திகள் பார்த்துருப்போம்லோ, அதே போல ஒரு விஷயத்தை இறந்து போன பெண்ணிடம் இவங்க செய்திருக்காங்க. செய்துட்டு அழகா இவங்க அவங்களோட அலுவலெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் எப்படி இந்த இறந்து போன அந்த பெண்ணினுடைய, அந்த யுவதியினுடைய குடும்பத்துக்கு இந்த விஷயம் எப்படி போனதுன்னு எனக்கு தெரியும், உண்மையா தெரியா. ஆனா இந்த விஷயம் ஒரு வழியா அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு. இப்ப இது பெரிய மக்களுக்கெல்லாம் தெரிய வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகி அந்த விஷயம் வந்து தெரிய வந்து மக்கள் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு போன மாசம் 25ஆம் தேதி. ஆனா இந்த சம்பவம் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய போராட்டமா இன்றைக்கு 3ஆம் தேதி காலையில அந்த வைத்தியசாலைக்கு முன்னுக்கு எக்கச்சக்கமான மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற, கிராமத்துல இருக்கிற, அந்த பிரதேசத்துல இருக்கிற அவ்வளவு மக்களும் கூடி அந்த வீதியை மறிச்சு வைத்தியசாலைக்கு முன்னுக்கு எக்கச்சக்கமான மக்கள் நீதி கேட்டு போராடுறாங்க. இந்த 3 நபர்களையும் சமுதாயத்துல விடக்கூடாது, நீங்க கைது செய்யணும். யோசிச்சு பாருங்க, அந்த மக்கள் சொல்றது என்னென்றால், உயிர் இல்லாத ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமையிட்டா உயிரோட இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் என்று அந்த மக்கள் நீதி கேட்டு அப்படி போராடுறாங்க. உண்மையாகவே அதை கேட்கும் போது எனக்கே ஒரு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு என்னண்டு இதை ஒரு மனிதனால செய்ய முடியும்? உண்மையாவே ஒரு மனுஷனால இப்படி செய்ய முடியாது. அப்ப இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போனா, இப்ப நான் என்னுடைய சந்தேகமா, நான் ஒரு யூகம்,
நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க சில நேரத்துக்கு காது கொடுக்காம போகலாம். மக்களே, உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் இந்த மதுபானத்தை நான் சொல்லல, மதுபானமும் மோசம்தான். ஆனா அந்த மதுபானத்தை விட பல மடங்கு மோசமானதுதான் இந்த போதைப் பொருள். போதை மாத்திரை, ஐஸ் என்ற போதைப் பொருள், குஸ் என்ற போதைப் பொருள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பெயர்கள்ல இந்த போதை என்றது ஒரு மனிதன் பாவிக்கும் போது மனிதன் மனிதனாக இல்லாம மிருகத்தை விட மோசமாக மாறிக்கொண்டிருக்கான். ஆனா மிருகத்தை நாங்க பார்த்தோம் என்றால், மிருகத்திட்ட அன்பும் பண்பும் நிறைய பண்புகள் இன்றைக்கு வந்துட்டு, அது காட்டுல இருந்தாலும் மிகவும் மனிதனை விட உயர்ந்த பண்போட மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. மிருகம் இறைக்காக, உணவுக்காக தான் ஒன்றை வேட்டையாடுமே தவிர மற்றபடி எந்த நோக்கத்துக்கும் வேட்டையாடுறது இல்லை. அப்படியே வேட்டையாடின இன்னொரு மிருகம் வேட்டையாடினதை பறிச்சு சாப்பிட்றதோ இல்லைண்டா அதை போய் சாப்பிட்றதோ பழக்கங்கள் குறைஞ்சிட்டு. அப்படி இல்லை மிருகத்துட்டு, அதுதான் தேடி போய் வேட்டையாடு சாப்பிடுது. அதே போல அது பழுதாகி இருந்தா அதை தொடாது. ஆனா மிருகம் அப்படி இருக்கு. ஆனா மனிதன் என்ன செய்யறான் என்றால், இறந்து போன பெண், இறந்து போன ஒரு ஜோதியை என்னென்ன வேலைகளை செய்யறதுக்கு முயற்சி செய்யறான் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இந்த ட்ரக்ஸ், இந்த போதை என்றது ஒரு மனிதன் பாவிக்கும் போது அவன் அறியாமலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. இதுதான் இந்த போதை பொருளினுடைய மிக மிக அது செய்யக்கூடிய மிக மிக தீமையான மோசமான விஷயம். அதனால அம்மா அப்பாக்களே, பெற்றோர்களே, இளம் பிள்ளைகளே, சொந்தங்களே, இந்த போதை பொருள்ன்றது எவ்வளவு மோசம்ன்றதை இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு செயலை செய்கிறான் என்றால், எனக்கு தெரிஞ்சு அவனால போதை பாவிக்காம இதை செய்ய முடியாது. ஒரு மனிதனால கட்டாயம் செய்ய முடியாது, நிச்சயமா செய்ய முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், இன்றைக்கு அந்த மக்கள் போராடுறாங்க. இறந்து போன ஒரு உடலுக்கே இந்த நிலைமையுண்டா, உயிரோட இன்றைக்கு எத்தனையோ தங்கச்சிமார்கள், இளம் பெண்கள், இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு சமுதாயத்துல அழகா வாழ முடியுமான்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த எச்சரிக்கை. அதனால கடும் கவனமாக பெற்றோர்களையும் கூட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதைப் பொருள் பாவிக்கிறவங்களை காதலிக்காதீங்க, அவங்களோட பயணம் செய்யாதீங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சில செய்திகள்ல சொல்லியிருக்கேன், வயது போன பாட்டிமார்களை வந்து மல்லு கட்டுறாங்க, தவறான செயல்கள் செய்தாங்க, அந்த குற்றத்துல இலங்கை நாட்டிலே சில ஆட்கள் கைது செய்யப்படுற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப புரியுதா ஏனென்று? அவர்களுக்கு வயது போன பாட்டி தெரியாது, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தெரியாது, பிரத்தியான் தெரியாது, மனுஷன் தெரியாது, மிருகம் தெரியாது, பிராணி தெரியாது, இது போல ஒன்றுமே தெரியாது. அதனால கடும் கவனமா இருங்க சொந்தங்களே, மிக மிக கவனமா இருங்க. அதை விட ஒன்று நான் உங்களுக்கு தொடக்கத்துல சொன்னேன், இந்த யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு இந்த பெட்ரோல் டீசல் இதுகளை வாங்கி வீட்டை பதுக்கி வச்சவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, இன்னும் சில இடங்கள்லையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது போல உண்மையாவே யோசிச்சு பாருங்க. ஜனாதிபதி இன்றைக்கு சொல்லியிருக்கார், யுத்தம் எல்லாம் நடக்குது உண்மைதான், ஆனால் இந்த நாட்டுல வந்து மக்களுக்கு தேவையான எரிபொருள் ஒரு மாதத்துக்கானது கையிருப்புல இருக்கு. இன்னொரு கப்பலும் வந்து கொண்டிருக்குது. இந்த கேஸ் வந்து திடீரென்று வந்து ஒரு நெருக்கடி ஏன் வந்தது என்றால், திடீரென்று மக்கள் அதிகமாக வாங்கும் போது அந்த நெருக்கடி வந்தது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் பதட்டம் அடைய தேவையில்லை, அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கு, அதிகமாக வாங்கி பதுக்கி, தவறான செயலா இல்லையா? அதை இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் என்றால், நல்லா யோசிங்க. நாடு சரியா போகுதோ இல்லையோ, நாங்க செயற்கையாக ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாது. இயற்கையா வந்தா போராடலாம், அதற்கு எதிர்ப்பா கதைக்கலாம். ஆனா செயற்கையா நாங்களே உருவாக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், உங்களோட வீட்டு, உங்களோட குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருக்காங்க வைங்களேன், 5 எத்தனையோ பிள்ளைகள், ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு 100 கிலோ, எல்லாமே சேர்த்து ஒரு 100 கிலோ தான் உங்களுக்கு போகுதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 500 கிலோ நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க. அப்ப வச்சிருக்கிறீங்க மேலதிக மாட்டேன். ஆனா உங்களோட குடும்பத்துல திடீர்னு 1000 கிலோ தேவையான சாப்பாடை சாப்பிட வெளிக்கிட்டீங்கன்னா மீதி 500 கிலோவுக்கு எங்க போறது? அப்ப அதே போலதான் திடீர்னு தேவையானது தாராளமா இருக்கு, ஆனா திடீர்னு அப்படி நீங்க வந்து மேலதிகமா பதுக்கிறதுக்கு முயற்சி செய்தா இந்த பிரச்சனைகள் வரும். அதனால புரிஞ்சு கொண்டு பொறுப்புடன் செயல்படுங்க. இது நான் சொன்னது மட்டுமில்லை, அரசாங்கமும் மக்களிடம் வந்து இந்த விஷயத்தை தெளிவாண்டைக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கேன். கவனமா இருங்க சொந்தங்களே, கவனமாக பயணம் செய்யுங்க. மிக மிக கவனமாக. இன்றைக்கு இந்த சமுதாயத்துல பல மோசமான மனிதர்களோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். முடியுமாக இருந்தா நீங்க கடவுள் எந்த மதமாக இருந்தாலும், நீங்க எந்த இறைவனை நம்புறீங்களோ அந்த இறைவன்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, நான் நம்புற இறைவன்கிட்ட நான் கேட்கறது, இந்த யுத்தம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அடிபுடிப்படுறாங்க, எக்கச்சக்கமான பொதுமக்கள் இறந்து போறாங்க. அதுல இருந்து இந்த மக்களை, இந்த யுத்தத்தை ஒரு நல்ல சூழ்நிலைக்கு, அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் என்று கடவுள்கிட்ட நானும் வேண்டிக் கொள்றேன், நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட்.
ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய்.